கடந்த 2014க்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கம் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற விதமாக 44 தொழிலாளர் நலச் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர் உரிமைகளை பறித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்டங்களை திருத்தி தொழிலாளர் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற முயற்சியிலே இந்த மோடி அரசாங்கம் சட்டங்களை மாற்றி இயற்றிக் கொண்டிருக்கின்றது. 8 மணி நேர வேலை என்பது தொழிலாளர்களுடைய உரிமை. பல நூறு ஆண்டுகளாக போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் நசுக்குகின்ற வேளையிலே இந்த மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வேலை நேரத்தை நீட்டிப்பு என்ற பெயரில் உழைப்பாளிகளுடைய வியர்வையை சிந்துகின்ற உயர்வையை மதிக்காத மோடி அரசாங்கத்தை கண்டித்து தேசம் தழுவிய ஆர்ப்பாட்டம் 26ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து மாநிலத்தில் அங்க வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க அமைப்பான தோமுசா பேரவை இன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. தொழிலாளர் சட்டங்களை மாற்றி அமைத்த மோடி அரசாங்கத்தை கண்டித்தும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. பாஜக அரசை கண்டித்து தோமுசா பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம். தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்பை ரத்து செய்ய கோரி மாவட்ட தலைநகரங்களில் தோமுசா பேரவை மற்றும் இணைப்பு சங்கங்கள் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொரோனா காலத்தில் எந்தவித விவாதமும் இன்றி தொழிலாளர் விரோத சட்டங்களை ஏற்றி தொழிலாளர் உரிமைகளை பறித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் வாழ்வாதாரங்களை அளிக்கும் முயற்சியை 8 மணி நேர வேளையில் மாற்றி பல 100 ஆண்டு போராடி பெற்ற உரிமைகளை நசுக்கும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தமிழ்நாடு